கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எனக்கு அன்பானுள்ள இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசே இறந்த பிறகு மோசையை கர்த்தரை அடக்கம் பண்ணினார். மோசே இறந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தர் நூனின் குமாரனாகி யோசுவாவை தெரிந்து கொண்டார். அது 1ஆம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டு, அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மோசே மரித்த பிறகு மோசே இருந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஊழிய அழைப்பு கூட இன்றைக்கு பலவிதமான அழைப்புகள் இருக்குது. நான் பொதுவாக எப்போவுமே வசனத்துக்கு புறம்பாக போகிறத ஏற்றுக்க மாட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி கோத்திரம் தான் ஊழியம் செய்யணும், ஆசாரியர்கள் தான் ஊழியம் செய்யணும். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எவர்களை அழைத்தாரோ அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்பா ஊழியம் செய்தால் புள்ள ஊழியம் செய்யணுன்றது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதுதான் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கு சபை எங்கேயும் போகக்கூடாது, ஜனங்க எங்கேயும் போகக்கூடாது, சபையில் வருகிற வருமானம் காணிக்கை தசமாக எங்கேயும் போகக்கூடாது. அதனால் தனக்கு அடுத்து பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார்கள். அது நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளும் ஊழியம் செய்யணுன்னா ஆண்டவர் அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இங்கே மோசே மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டார். அவனை நோக்கி அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மோசே மரித்த பிறகு கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் பேசினார் தான் நல்லது. கர்த்தர் பேசினார்னு இவங்களே தீர்க்கதரிசனம் சொல்கிறதெல்லாம் பொய் தீர்க்கதரிசனம். கர்த்தர் சொல்லுவாரானால் அது நடக்கும். கர்த்தர் சொன்னால் தான் நடக்கும். கர்த்தர் சொன்னார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. நான் சொன்னால் நடக்கவே நடக்காது. கர்த்தர் சொல்லுவாரானால், கர்த்தர் பேசுவாரானால், கர்த்தர் நமக்கு உரைப்பாரானால், எடுத்து காட்டுவாரானால், உணர்த்துவாரானால் அது நடக்கும். மற்றபடி உங்களோட இருதயத்தில் உண்டாகிற எண்ணங்கள், சிந்தனைகள் இப்படியெல்லாம் இருக்குமோ, அப்படியெல்லாம் இருக்குமோ, அப்படியெல்லாம் அது நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மோசேக்கு சொல்கிறதான மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசே நல்லவரா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், நீ போய் என்னுடைய ஜனங்களை என்னை கூட்டு வரணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே வேறு யாராவது அனுப்புங்க, நான் திக்கு வாயனும் மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன். இவர் உண்மையாவா மந்த புத்தி திக்கு வாயனா? அவர் எகிப்தின் சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தவன், வாக்கிலும் செயலிலும் வல்லவன். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சா தப்பிக்கிறதுக்கு வழி சொல்கிறது. இல்லை ஆண்டவரே, என்னால் வர முடியாது ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு இல்லை ஆண்டவரே, இந்த புத்தி எனக்கு இல்லை ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் எனக்கு இல்லை ஆண்டவர், இந்த அழைப்பு எனக்கு இல்லை ஆண்டவரே. சாக்கு போக்கு சொல்லி அழைப்பை அள்ளத்தட்டக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவாரானால் அவர் நடத்துவார். மோசே இறந்த பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும்படி யோசுவாவை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். 5ஆம் வசனத்தை பாருங்கள்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் உன்னை இல்லை. கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசே கூட இருந்தார். இப்போ உதாரணம் சொன்னா தானே பயப்படாத இருப்பாங்க. நீ கவலைப்படாதப்பா, உங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சவர், உங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சவர், உங்கள் தாத்தா எனக்கு தெரிஞ்சவர், அவங்கெல்லாம் என் கூட இருந்துக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்துக்கிறோம். ஓ அப்போ பேரனுக்கு பிள்ளைக்கு என்ன வரும்? ஓ இவங்கெல்லாம் நம்ம அப்பா கூட இருந்துக்கிறாங்க பழகுது, நம்ம தாத்தா இவங்களுக்கெல்லாம் தெரியும் பழகுன்னு ஒரு தைரியம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசையோடு கூட இருந்ததுனால 10 அற்புதங்களை எகிப்திலே செய்ய முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே ஆண்டவர் இந்த யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 5ஆம் வசனம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அடுத்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியத்தை சொல்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீ என்ன சொல்கிற? 6ஆம் வசனம் சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலங்கொண்டு திடமானதாக இருக்கணும். எப்போ பலங்கொண்டு திடமானதாக இருக்க முடியும்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசினா மாத்திரம்தான் நம்ம தைரியமாக இருக்க முடியும். ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம், ஒரு அழைப்பு நமக்கு தெளிவாக தெரிந்தால்தான் அதை நோக்கி நம்மால் போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சார். ஆனால் அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ உன் தகப்பன் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். எனக்கு அன்பானவரில் உங்களுக்கும் எனக்கு அந்த தேசம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார்ல, அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை காண்பித்திருக்கிறார். இது குட்டுத்தனமான இல்லை, முட்டாள்தனமான விசுவாசம் இல்லை. ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? காண்பித்ததுனால தான் அந்த தேசம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த வசனம் சொல்கிறது, மோசே காலத்துக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவை தைரியப்படுத்தும்படி சொல்கிறதான வார்த்தை 5ஆம் வசனத்தில், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்ம விட்டு விலகினத்தான் நம்ம கைவிடுறது. கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம போன செய்தியில் கூட பார்த்தோம், யாக்கோபு பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை, புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் நான் உன்னோடு கொடுப்பேன், அக்கினி ஜுவாலை உன் பேர் என்ன செய்யாது, பற்றாது. கர்த்தருக்கு இதெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தால் மட்டும்தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை தண்ணியில் நம்மளால் போக முடியுமா? நம்ம வெள்ளம் அலையெல்லாம் என்ன செஞ்சிருவோம், நம்ம கொண்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், பலங்கொண்டு திடமானதார். பலம் வேணும், திடமானது வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, கோழையாக இருப்பாங்க, பார்க்குறது நல்லா இருப்பாங்க, திடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா காரியத்துக்கும் பயப்படுவாங்க. இப்படி நிறைய ஆவிக்குரிய ஜீவத்தில் இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை நிறைய வச்சுட்டு சொல்லுவாங்க, வசனம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் நிறைய காரியங்களுக்கு பயந்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் விசுவாசத்தில் உறுதி தைரியம் இல்லாமல் போகிறதுனால தான் அவங்க பயப்படுறாங்க. திடகாத்திரமான ஆள் பயப்படுறது போல் நல்லா வசனம் தெரிஞ்சு ஆண்டோட வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு கூட இன்றைக்கு அநேகர் பயப்படுறது காரணம் அவளுக்குள்ள சரீர பலவீனமோ ஆவிக்குரிய பலவீனமோ இருக்கிறதுனால தான். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறமும் இடது புறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருக்கு எதுக்கு தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. தைரியமாக பலங்கொண்டுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த
நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி செய்ய, அதன்படி நடக்க நீ எப்படி இருக்கணுமோ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ எப்படி எல்லாம் போகக்கூடாது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இன்றைக்கு விசுவாசிகள் போகிற இடத்துலலாம் புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டுமானால், அவர்களுடைய கொள்ள வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அதை விட்டு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது? வசனத்தை விட்டு, வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது. ஆண்டோட உபதேசத்தை விட்டு விலகக்கூடாது. தெரிந்து கொண்ட சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. சத்தியத்தை விட்டு நாம் விலகுவோமானால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனம் நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசுவாவுடைய வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாது இருக்கணும். வசனத்தை வாயிலே இருக்கணும் எப்போன்றார். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, இதில் எழுதியிருக்கிறபடிய வைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது, எப்போதுன்னு சொன்னால் அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது, எப்போதெல்லாம் தியானிக்கணுமா? இரவும் பகலும். அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. 1ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது முதல் வசனத்தில், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில், 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2026ஆம் வருஷத்தில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? அன்றைக்கு யோசுவாவோடு கூட சொன்னார். இந்த 9ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகள் நீ உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, விலகக்கூடாது. அவைகளின்படியெல்லாம் நீ செய்யும்போது நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக. நீ அப்போது போகிற இடத்துலலாம் எப்படி நடந்து கொள்ளும்? புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவாவை தைரியப்படுத்தின ஆண்டவர் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார்னு சொல்லப்படவில்லை, இருக்கிறார். நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த 2026ஆம் வருஷத்தில் பலவீனமாக இருக்கிற நம்மை பலப்படுத்தி நாம் பலங்கொண்டு திடமானதாக இருக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து நம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டது, பலங்கொண்டு திடமானதாயிரு. நாங்கள் இந்த வருஷத்தில் நாங்கள் பலங்கொண்டு திடமானதாக இருந்து உமக்கென்று கிரியை செய்யலாம் எங்களை மாற்றும். உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கலாம் எங்களை மாற்றாண்டவர். உம்முடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். நாங்கள் செய்ததெல்லாம் வாய்க்க பரிசுத்த ஆவியான உதவி செய்வராக. இந்த ஜாயிட்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும்,
நிறுவனர் ஆசீர்வதியும், நல்ல சுகம் நல்ல தாரும். ஆண்டவரை பணிபுரித்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ.